சட்டசபையில் எல்இடி ஸ்கிரீனை பெருசாக வச்சுட்டீங்கன்னா நாங்கள் அவர் சிரிப்பதை உட்காந்து பார்த்து கொண்டு இருப்போம். கரெக்டு தான். ஆனால் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி என்ன சொல்லுவாங்க, சார் எல்இடி ஸ்கிரீன் ஓடவே இல்லை சார், அது அப்படி நிற்கிது, ஸ்டக் ஆகி நிற்கிதுமாங்க. அவரு தட்டி தட்டி பார்ப்பாங்க, பழைய டிவி அடிக்கிற மாதிரி கோரிக்கை. அவன் ஆப்ரேட்டர் வந்து ஓடிட்டு தான் இருக்கு, பிளேயர் தான் வச்சுக்க, ஆப்ரேட்டர் காசு வேண்டிய திமுக அரை மணி நேரமா பார்க்குறோம், அரை மணி நேரம் பார்க்குறீங்க, அப்படியே இருக்கு. 3 மணி நேரமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். காலை 9:30 மணிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், 12:30 மணி வரைக்கும் அசையாம ஆடாம அப்படியே இருக்குது. ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்குது. மற்றவங்க எல்லாம் மூவ் ஆகிறது மட்டும் தெரியுது, இங்க முதலமைச்சர் மூவ் ஆகிறது மட்டும் தெரிய மாட்டேங்குது. அப்ப அவர் முகத்துக்கு மட்டும் நீ ஏதோ வந்து ஒரு இல்ல அவர் முகத்துக்கு மட்டும் நீ ஒரு ஃப்ரீஸ் கேமரா போட்டு வச்சிருக்கிற, அதை எடுத்து விடு, திமுக காசு வாங்கிட்டு பேசுற அப்படிமாங்க. யோ நான்லாம் ஃப்ரீஸ் கேமராவும் போடல, ஒண்ணும் போடலையா, அவர் நகராம உட்காந்துருக்க, நான் என்னையா பண்றது, அவர் நகர சொல்லியா, இல்லைன்னா சாட்டையில் சொல்லி வீடியோ போட சொல்லி, அப்பதான் கொஞ்சம் சிரிப்பாப்ல அப்படின்னு. இப்போ நம்ம போட்டதுக்கு அப்புறம் லைட்டா சிரிக்கிறாப்ல. சாட்டை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சட்டமன்றத்துல வந்து சாட்டை வீடியோ போடுங்க, சிஎம் அவர்கள் வந்து சிரிப்பாரு அப்படின்னு சொல்லி. அதோட பெட்டர் என்னன்னா, சீமானோட ஆம கதை மான் கதை போடலாம், சிஎம் விஜய் அவர்கள் மட்டும் இல்ல சட்டசபையே சிரிக்கும். சீமான் அவர்களுக்கும் சாட்டை அவர்களுக்கும் நல்ல பேச்சு திறமை இருக்கு, நல்ல காமெடி திறமை இருக்கு, அப்புறம் வந்து நல்ல ஆக்டிங் திறமைலாம் இருக்கு. ஆனா அரசியல் திறமை மட்டும் இல்ல. எங்களுக்கு என்னன்னா 50-57 எம்எல்ஏ வச்சிருக்க டிஎம்கே அவங்களும் அவ்வளோவா பேசல, 40-35 வச்சிருக்க ஏடிஎம்கே அவங்களும் அவ்வளோவா பேசல, ஏன் 2-3 வச்சிருக்க தேமுதிக அவ்வளோவா பேசல. இவனுக்கு 2 வருஷமா முட்டையை மட்டும் வச்சுக்கின்னு வாய் பேசுறாங்களே, அதுதான் எங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இதுல வேற வந்து சீமான் சொல்றாரு, நான் சட்டசபையில நான் ஒரு ஆள் இருந்தா போதும், எல்லாரையும் ஓட விடுவேன் கேள்வி கேட்டு அப்படி இப்படின்னாரு. ஒன்னும் இல்ல, அவரோட ஆம கதை மான் கதை தான் சொல்லியிருப்பாரு. உடனே ஸ்பீக்கர் ஏஞ்சி, எப்ப மாண்புமிக்க சீமான் அவர்களே ஏஞ்சி வெளியே போங்க அப்படின்னு இருப்பாங்க.